ஹாஸ்பிட்டல்லாம் எதனா உங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று போடுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. அது தாஜ்மஹால் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு இதோட பேரே வச்சுருக்காங்க. இதோ ப்ரேயர் பண்ணுறாங்க சொல்கிறாங்களா, உண்மையாக சொல்கிறாங்களா நம்மளுக்கும் தெரில. யமுனா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தாஜ்மஹால். ஷாஜஹான் வந்து மும்தாஜ் இறந்ததுக்கான கட்டின ஒரு அழகான ஒரு கல்லறை தான் இந்த தாஜ்மஹால். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பர் ரெக்வஸ்ட். நான் உங்களுக்கு கூப்பிட்டு சக்தி. நம்ம இப்போ வந்து ஆக்ராவில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலக அதிசயமான தாஜ்மஹால் தான் இப்போ நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 5:30 மணி ஆகுது நண்பாஸ். நம்ம இப்போ வந்து போய் பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், என்னடா 5:30 மணிக்கே வந்து தாஜ்மஹால் ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஓப்பன் பண்ணுறாங்களா. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது இதான் நான் ஃபஸ்ட் டைம் போய் நான் பார்க்க போகிறது. இதில் இப்போ மார்னிங் ஆகி கூட ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ நம்ம போய் தாஜ்மஹால் எப்படி இருக்கான்றது இப்போ நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பாஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நான் தங்கினது. நம்மளோட டென்ட் கூட இங்கே தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கொசு தான். இங்கே எல்லாம் தூங்கவே முடியல. பட் எப்படியோ நம்ம வந்து தங்கிட்டோம். நம்மளோட பேக்கில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நீட்டாக நம்ம பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்புவோம். இன்னொரு இங்கேருந்து அங்கே பொறுத்து ஒரு 5 minutesல நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். 1 கிலோமீட்டர் பக்கத்தில் நம்மளுக்கு எப்படியோ வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதனால ரொம்ப நன்றி இந்த பெட்ரோல் பங்க்கு. சரி போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கு வந்திருக்கோம். ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. சரி போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எப்படி இருக்குது மார்னிங்கில் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி போய் பார்க்கலாம். பாருங்களேன், கரெக்டாக தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. அது தாஜ்மஹால் மெட்ரோ ஸ்டேஷனை சொல்லிட்டு இதோட பேரே வச்சுருக்காங்க. இங்கேருந்து வர ரொம்ப உள்ளே நடந்து போனோம் போல். அப்புறமா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees தான். நம்ம வந்து இப்படி இருந்து 1/2 kilometer நம்ம வந்து நடந்து போகணுமா. சரி போகலாம். சுற்றி பார்க் இருக்குங்க இங்கே. அதனால தான் இவ்வளோ கூட்டம். நான் என்ன இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா பார்க் இருக்குது. ஏதோ ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கிரிக்கெட் விளாடிங்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல இங்கே. காலைல ஜாகிங் பண்ணிக்கின்னு விளாடிக்கின்னு சூப்பர். ஓகே நண்பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போனோன்னா இந்த மாதிரி வந்து 2 வாங்கிக்கணுமா. இது வந்து காலுக்கு போகிறது. அதாவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் எதனா உங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று போடுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களா. இப்போ நம்ம வந்து இதை போட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணுமா. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போங்க, இது வந்து கம்பல்சரி. உள்ளே வந்து ரேட் அதிகமாக இருக்கும், இங்கே நீங்கள் வாங்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களா நம்மளுக்கும் தெரில. சரி ஆச்சு, ஒரு 10 ரூபா தானே நம்ம வாங்கிடுவோம் சொல்லிட்டு ஒரு 2 வாங்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் யாருமே வந்து அது போட்டுனே போகல. பட் என்னன்னு தெரில, அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது நம்ம வந்து அந்த 10 ரூபா ஏமாந்துட்டோமா இல்லை கரெக்டான ஒரு நம்பருக்கு கொடுத்துருக்கோமான்றது. போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்களே சீக்கிரம் வந்துட்டுக்கிறாங்க அப்படியே நினச்சதுக்கு, இது வந்து ஒரு பார்க்குங்க. அதாவது பார்க்குக்குள்ளே தான் வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஒரு தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஜாகிங் மார்னிங். எல்லோரும் வந்து காரிங்க ஜாகிங் போகிறாங்க. இங்கே பாருங்கள் மங்கி நல்லா இருக்குங்க. வந்து மங்கீஸ் நிறையா இருக்குது இங்கே. டாகிஸ் கூட இருக்குது. சரி நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ மங்கீஸ் இருக்குது பாருங்கள். டாங்கி சுமார் உண்டை போட்டுக்கிறாங்க. மங்கி
இங்கே இது வந்து ஒரு ரொம்ப பெரிய இது ஒரு காடை மாதிரி இது பார்க்கும்போது. நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து என்ட்ரி டிக்கெட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. ஆனால் நம்ம வந்து அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே நம்ம போனோம்னா அது பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம். என்ட்ரி டிக்கெட்டுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. இன்னும் நம்ம வந்து உள்ளே போனோம். கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருக்கிறாங்க. சரி போகலாம் வாங்க. இது வந்து டிக்கெட் கவுண்டரும். இங்கே வந்து நம்ம மைண்ட் டிக்கெட் வாங்கினா அப்புறம் உள்ளே போகணும். கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போவே அது காலைல 6:30 மணிக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஆனால் இன்னும் கூட நம்ம வந்து தாஜ்மஹால் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்னும் வந்து உள்ளே போகணுமா. அதுக்குள்ளே சூரியன் வந்து உதிச்சு விட்டான். சன்ரைஸே ஆகிவிட்டது. இது வந்து ரெட் தாஜ்மஹாலாம் சுற்றி இருக்குது பாருங்க. ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 7 அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம உலகத்தில். அதில் ஒரு அதிசயம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆக்ராவில் இருக்கிற ஒரு அழகான இடம் தான் இந்த தாஜ்மஹால். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு காதல் சின்னம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது வந்து ஷாஜஹான் வந்து மும்தாஜ் இறந்ததுக்கான கட்டின ஒரு அழகான ஒரு கல்லறை தான் இந்த தாஜ்மஹால். இது பார்த்திங்கன்னா 42 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 400 வருஷம் பழமையான இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அப்போவே 20,000 லேபர்ஸ் வச்சு 1000 யானைகளை வச்சு 22 வருஷம் ஆச்சு இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கிறதுக்கு. இப்போது இந்த தாஜ்மஹாலோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 7,500 கோடி ரூபாய் செலவாகுது இந்த தாஜ்மஹால் இப்போ கட்டுறதுக்கு. இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பலாக கட்டியிருக்காங்க. அதாவது ஆக்ராலேருந்து 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் ராஜஸ்தான் இருக்குது. அந்த ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா இந்த மார்பல் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதோட பேர் தான் மக்ரான் மார்பல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கிரானைட்டில் கட்டினது தான் இந்த தாஜ்மஹால். நம்ம வந்து இந்த தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தாஜ்மஹால் உள்ளெல்லாம் எப்படி இருக்கான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கியூ பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு கியூ வந்து இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம போகணும். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது. டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. 200 ருபீஸ் டிக்கெட். மைன் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு பாருங்களேன். பேக் சைடில் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, அந்த காலுக்கு போகிற நிறைய பேர் போட்டுங்கிறாங்க. ஆனால் எல்லாம் ப்ளூ கலர் போட்டுங்கிறாங்க. நல்லதாக போச்சு நம்ம வந்து அங்கேயே வாங்கினது. தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு நம்ம வந்தாச்சுங்க. செம்மையாக இருக்குது. இது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் இந்த தாஜ்மஹால் பார்க்கணுன்றதுக்காக. அது வந்து நம்மளுக்கு இப்போ தான் நிறைவேறிருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வரும்போது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்போ 8-9 மணிக்கு போனால் கூட்டம் வந்து நிரம்பி வளையும்னு நினைக்கிறேன். ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே போகிற டிக்கெட் வாங்கியாச்சு. அதே மாதிரி காலுக்கு இந்த மாதிரி 2 வரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் வந்து அங்கேயே ஒரு சீன் கட் ஆகிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது செக்யூரிட்டி வந்துட்டு இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் எடுத்தால் மட்டும் அவங்க வந்து சும்மா விட்டுறாங்க. ஆனால் நம்ம எடுத்தால் மட்டும் இவங்க வந்து இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாஜ்மஹால்லேருந்து வெளியே இருக்கிற வியூ தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஜனங்க வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் வெளியே இருந்து அது பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. தவிர்த்து இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே போய் அந்த ஷாஜஹான் மும்தாஜோட கல்லறை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 45 ருபீஸ் மட்டும்தான், 50 ருபீஸ் மட்டும்தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது நீங்கள் உள்ளே போனோன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரியான்னு சொல்லிட்டு நம்மளும் டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் போய் நம்ம எப்படி வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது. பாருங்களேன், யமுனா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தாஜ்மஹால். பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 இருக்குது.
இதுக்கு சென்டரில். ஆனால் இங்கே ஒன்று வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் ரிவர் இருக்கிறதுனால இங்கே வைக்கல, இங்கே இல்லைன்னா இங்கே கூட வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கான். இதே மழை டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வெளிக்கு தண்ணி வருமா இங்கே ஃபுல்லாகவே. உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்தால் கூட நீட்டாக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம வந்து அந்த பக்கம் போய் இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. உள்ளே நம்ம வந்து பார்த்தாச்சு, அது எப்படி இருக்கான்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெட் தாஜ்மஹாலை போய் நம்ம பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இப்படி இருந்து இப்படி போய் அப்புறம் தான் உள்ளே போகணும். இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது. இதுக்குள்ளன்னா ஏதோ வேலை பண்ணின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆனால் சூப்பராக போய்க்கிறாங்க பாருங்களேன். அப்போவே வந்து இங்கே கிளிங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே என்ன இருக்குன்றதுக்கு இங்கே கிளிங்க இருக்குது தெரியல. இது சூப்பராக இருக்குங்க. அதுவும் எனக்கு இது பிடிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் ரெட் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது.